பாக்கியராஜ் கிட்ட அவங்களுடைய அப்பா இருந்துட்டு, "என்னடா இது மாப்பிள்ளையும் காணோம், ரேவதியும் காணோம், என்ன ஏதுன்னு சொல்லி கொஞ்சம் ஃபோன் பண்ணி கேளுடா" அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. "சரிங்கப்பா" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியராஜ் இருந்துட்டு ரேவதிக்கு கால் பண்றாங்க. "அண்ணன் வேற திரும்ப திரும்ப ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கே, நம்ம இப்ப என்னதான் பண்றது?" அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி ஒரு பக்கம் குழம்பி போய் நிற்கவும், அதுக்கு அடுத்ததா, "அம்மா அம்மா மாமா ஃபோன் பண்றாரு, மாமாவாச்சும் வந்து நம்மள கூட்டிட்டு போக சொல்லுமா" அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. "வேண்டாடா, அப்பாவ மீறி போனா அப்பா அதுக்கப்புறம் ரொம்பவே கோவப்பட்டு அடிச்சிருவாருடா. அவர்கிட்டலாம் நம்மளால அடி வாங்க முடியாது. வேண்டாம்டா" அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ரேவதி இருந்துட்டு, "அண்ணன் சொல்லுண்ணே" அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. "என்னம்மா இன்னும் காணோம்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "இல்லண்ணே, கிளம்புற நேரத்துல அவருக்கு அவசரமா வேலை வந்துடுச்சுண்ணே. அதனால அவரு கிளம்பி போயிட்டாருண்ணே. நாங்க இன்னைக்கு வரல. நீங்க சந்தோஷமா இருந்துட்டு வாங்கண்ணே. இன்னொரு நாள் அது மாரி போய்க்கலாம்" அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா பாக்கியராஜ் அத கேட்டோனே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. "என்னம்மா நீ இப்ப வந்து இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க? நாங்க உனக்காக இங்கலாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோமா? உனக்கும் சேர்ந்து டிக்கெட்டெல்லாம் எடுத்திருக்கோம்" அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "அண்ணே என்னை மன்னிச்சிடுண்ணே. உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கணும். சொல்லாம விட்டது என் தப்பு தான் அண்ணே. வேலையில நானும் மறந்துட்டேனே. ஏன் மாப்பிள்ளை ஏதாச்சும் போகக்கூடாது அப்படி ஏதாவது சொன்னாரா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே. கிளம்புறதுக்காக தான் அவரும் ரெடி ஆகுனாரு. ஆனா அவசரமா வேலை வந்ததுனால அவரால எதுவுமே பண்ண முடியலண்ணே. எங்கள மன்னிச்சிடுங்க" அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. அதோட இன்னைக்கான ப்ரோமோ முடிச்சிருக்காங்க.